செல்வி, என்ன இன்டர்வியூல நல்லபடியா அட்டெண்ட் பண்ணிட்டியா? அங்க என்னம்மா சொன்னாங்க? ஏங்க நீங்க போன இடம் எங்க இருக்கு? இப்ப என்ன சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க? ஆர்டர் கிடைச்சா பெரிய ஆர்டரா இருக்கும்னு அண்ணன் சொன்னாரு, அப்படியா? செல்வி, ஏமா ஒரு மாதிரியா இருக்க? போன விஷயம் என்ன ஆச்சு? ஆர்டர் கிடைச்சதா இல்லையா? அண்ணி, அது அது வந்து என்ன என்ன வந்து போய் என்னமா ஆச்சு? மா, என்னம்மா இது? மூஞ்ச பாத்தியா? ஏதோ பேயறிஞ்ச மாதிரி வந்திருக்காமா. ஒரு வேளை போன இடத்துல நல்ல பல்பு வாங்கிட்டு வந்திருப்பாலும். செல்வி, கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருந்திருக்கலாம்ல. ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நான் வந்து கூப்பிட்டு வந்திருப்பேன். நீங்க இவ்வளவு தூரம் தனியா போயிட்டு வந்திருக்கீங்க. இல்ல ஆமாடி செல்வி, போன காரியம் நல்லபடியா நடந்துச்சா? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? செல்வி, என்னாச்சுமா? அது கிடைச்ச மாதிரி தான் அத்தை. பெரிய ஆர்டர் அத்தை, ஏகப்பட்ட காம்படிஷன், நிறைய இடத்துல இருந்து வந்திருந்தாங்க. அதனாலதான் உடனே ரிசல்ட் சொல்லல. 2 நாள்ல சொல்லிருவாங்க. அப்போ இன்னும் ரிசல்ட் சொல்லலையா? இல்ல அண்ணி. அதான் செல்வி ஆர்டர் கிடைச்ச மாதிரி தான் சொல்றாளக்கா. அப்ப கிடைச்சிரும். என்ன செல்வி? என்னடா வேலு, நம்ம போற இடம்லாம் நம்மளை துரத்தி விட்டாங்க. ஆனா செல்வி அதிர்ஷ்டசாலி தான். அவ போற இடம்லாம் பாசிட்டிவா முடியுது பாத்தியா? ஆண்டவா, நல்லபடியா இந்த ஆர்டர் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டேன்னா எங்க கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும். நீதான்ப்பா எங்க குடும்பத்தை காப்பாத்தணும். செல்வி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அவ்வளவு தூரம் போயிட்டு வந்தல, டயர்டா இருக்கு, தலை வர வலிக்குது. நான் ரூம்ல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். செல்விக்கு என்னாச்சு? அவங்க முகமே சரியில்லையே. ஏதோ ஒன்று நடந்திருக்கு. சரி, நீங்க 2 பேர் போய் கை கால் கழுவிட்டு வாங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். வா சரிக்கா. பூஜா. போங்கப்பா. ஏய், என்னடி ஆச்சு இவளுக்கு? போன இடத்துல ஏதோ நடந்திருக்குமா. அதான் அந்த செல்வி எல்லார்கிட்டயும் போய் சொல்லி சமாளிச்சுட்டு போறான்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஆர்டரை உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனா பதிலுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க எனக்கு சொந்தமான கெஸ்ட் ஹவுஸுக்கு நீங்க நான் கூப்பிடுறப்ப அப்பப்போ வந்து போகணும். கடவுளே, நான் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சேன்? என்னையே எப்படி சோதிக்கிற? எங்க அப்பா கிட்ட விட்ட சவால ஜெயிக்கணும்னு நானும் எவ்வளவோ போராடிட்டு இருக்கேன். ஒரு இடத்துல என்னடானா நெகட்டிவ் வைப்ரேஷன், அது இதுன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆனா நம்பிக்கையோட இன்னொரு இடத்துக்கு போனா உழைச்சு வாழ்றதுக்கு பதிலா பொண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக கேவலமான காரியத்தை செய்ய சொல்றாங்க. பொண்ணுங்கனால இப்படிதான் பாப்பாங்களா? எனக்கு எந்த கஷ்டத்தை வேணாலும் கொடு, நான் அதுல இருந்து போராடி ஜெயிச்சிடுவேன். ஆனா என் மனசை உடைச்சு சுக்கு நூறாக்குற இந்த மாதிரி கஷ்டத்தை மட்டும் கொடுக்காத. என்னால தாங்கிக்க முடியல. செல்வி,
என்னாச்சுங்க? ஒன்னும் இல்ல வேலு. செல்வி, ஏங்க என்னாச்சுங்க சொல்லுங்க. ஒன்னும் இல்ல வேலு. ஒண்ணு இல்லைன்னா கண்ணெல்லாம் ஏன் கலங்கிருக்கு? இங்க பாருங்க, தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. வீட்டுக்கு வந்ததுல இருந்து நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உங்க முகமே சரியில்லை. போன இடத்துல என்ன நடந்துச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் எதுவும் நடக்கல வேலு. அவ்வளவு தூரம் போயிட்டு வந்தல, அதான் டயர்டா இருக்கு. இல்ல, என்கிட்ட எதையோ ஒண்ணு மறைக்கிறீங்க. உங்களை நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அங்க எதுவும் பிரச்சனையா? யாரும் எதுவும் சொன்னாங்களா? வேலு கிட்ட நடந்த உண்மையை சொல்லிடலாமா? வேண்டாம். இப்ப வீட்டுல ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையில இதையும் சொன்னா வெளியிலேயே போகாதன்னு சொல்லிடுவாரு. அதுவும் இல்லாம இந்த மாதிரி விஷயம் வேலுவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை வந்துரும். இப்போதைக்கு இதை வெளியே சொல்ல வேண்டாம். அதுக்காக என்கிட்ட அப்படி நடந்துகிட்டவனையும் சும்மா விடக்கூடாது. அவனுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணுமோ அப்படி நான் கொடுக்கறேன். என்னங்க, என்கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்களா? சாச்சா, அப்போ என்ன நடந்துச்சு? நேத்து மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு ஆர்டர் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? அத வீட்டுல சொல்ல முடியாம உங்களுக்குள்ளே போட்டு அழுதுட்டு இருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. எது கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொன்னா அப்புறம் ஏன் உங்க முகம் இப்படி இருக்கு? என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இவ்வளவு தூரம் கேக்குறேன்ல, ஏன் எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கீங்க? வேலு, நீங்க ஏன் ஏதேதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? எனக்கு எதுவுமே ஆகல. போன இடம் ரொம்ப பெரிய இடமா, அங்க இருக்கிறவங்கள பார்த்து ஒரு நிமிஷம் நானே என் தகுதியை யோசிச்சு இது நமக்கு சரியானதான்னு மிரண்டு போயிட்டேன். மனசுக்கும் புத்திக்கும் நடுவுல பெரிய போராட்டமே நடந்துச்சு. அந்த பிரமிப்பு இன்னும் என்னை விட்டு போகல. அதனாலதான் நான் இப்படி இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க மனசு போட்டு தேவையில்லாம குழப்பிக்காதீங்க. வாங்க. நீங்க தன்னம்பிக்கை இல்லாம இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லை. நீங்க போன இடத்துல என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க இப்ப என்கிட்ட சொன்னதெல்லாம் பொய்ன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அங்க உங்களுக்கு ஏதோ நடந்திருக்கு. அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லி நான் கஷ்டப்பட்டுருவேன்னு மொத்தத்தையும் நீங்களே சுமக்கிறீங்க. எந்த ஒரு கஷ்டனாலும் என்னை தாண்டி தான் உங்களை தொட முடியும். ஏங்க, ஒரு தோசை வைக்கவா? வேண்டாம் வேண்டாம்.